அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சதுர்த்திக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 1ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க. சந்திரனின் சஞ்சாரம் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். செவ்வாய் 10, 11ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் லாபத்தை அதிகரிக்கலாம். புதன் 12, 1ஆம் வீட்டில் இருக்கார். தடைப்பட்ட பயணங்களை நீங்கள் தொடர்வீங்க. தாய்மாமன் உதவி கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளுடன் எச்சரிக்கையாக இருங்கள். எதிலும் நிதானமாக பேசுங்கள். சுக்கிரன் 1, 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய பேச்சில் உண்மை நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். தீய நபர்களை நட்பை துண்டிக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே செல்ல வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. எதிரிகளால் துன்பம் இல்லை என்றாலுமே எப்பொழுதும் ஒரு கண் இருக்கட்டும். கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. கடினமான காரியங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்து முடிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், ராசியில் சூரியன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இருக்குது. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுடைய மனதில் தெளிவு உண்டாகக்கூடியதாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பயணம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. புது விவகாரம் உங்களுக்கு தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். தொழில் முன்னேற்றம் காணப்படும். கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களிடம் பேசி அவர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பாங்க. பண வரத்து இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பானாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருப்பவர்கள் வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் மற்றவர்களுடன் உதவி செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் உங்களுடைய பாடங்களை படித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மேலும் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியை பொறுத்தவரை நீங்கள் விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி தினத்தில் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த பொருட்களை சமைத்து படையலிட்டு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓம் விநாயகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக காரியத்தில் இறங்கி வெற்றி அடையும் ஒரு காலகட்டம். வியாபாரிகள் தொழில்துறையில் மக்களிடையே அங்கீகாரம் பெறுவாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருந்து எதிர்பார்த்த லாபத்தை அடைய வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புக்கான நேரம் பார்க்காமல் காத்திருக்க வேண்டும். அரசு தரப்புல வந்த தடை தாமதங்கள் விலகும். குழந்தைகள் கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க. குடும்ப பிரச்சனையில் இருந்த மாற்றங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் யதார்த்தமாக கூட நீங்கள் பேசிவிடாதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பாக கூட திரும்பி வரும். உங்களுடைய விஷயங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக தான் இருக்குது. பொதுவாக சிம்மராசியில் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும். ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களிடம் கெடுபிடி, சகோதரர்களின் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் உங்களுக்கு இதய கோட்டையில் தென்றல் என வீசக்கூடிய ஒரு காலகட்டம். மனமேடை ஏற மங்கள நாளும் வரும். மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும். சிலர் வீட்டில் அள்ளி அதை மட்டும் இல்லாமல் அனைத்திட பிள்ளை செல்வம் ஏற்படும். துள்ளி விளையாடும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். எதிரிகளின் பணம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சந்ததி விருத்தி ஏற்படும். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதிகள், கல்விகள் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். புதிய வியாபார யுத்திகள் மூலம் உங்களுக்கு லாபம் அடைவீங்க. சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும். பூரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சிலருக்கு நல்ல எண்ணம் மேலோங்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்கள். செப்டம்பர் முதல் வாரத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்குது. உங்களின் திறமைகளை வெளிக்காட்டவும் அதன் மூலம் உங்களால் சாதிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க. உங்களின் வெற்றியால் உற்சாகம் அடைவீங்க. நல்ல விரும்பிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காதலின் இனிமையான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையின் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.